தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த அவர் எப்படி யுத்தம் பண்ணினார் அழகாக இருக்கு பாருங்க. யாத்ராகமம் 14:14 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பரிகாரியாகிய தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவன், யுத்தத்தில் வல்லவர். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. தேவ பிள்ளைகளே, அப்படியாகத்தான் அவர் அழகாக யுத்தம் பண்ணுகிறார் பாருங்க. யாத்ராகமம் 14 பாருங்க 18 வாசிங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரரானாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள். யுத்தத்தில் வல்லவர், நமக்காக யுத்தம் பண்ணுவார். எகிப்தியர் யாருங்க? நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஜனக்கூட்டம். அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஜனக்கூட்டம் அவைகள். கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஐயோ, இந்த ஜனம் எனக்கு விரோதமா எழும்புதுங்க. பார்வோன் விட்டுருக்கலாம், அவனுக்கு விட மனசு இல்லை. ஏன்? அவன் இருதயம் கடினப்பட்டுச்சு பாருங்க. யாத்ராகமம் 14:17 வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தால் நான் மகிமைப்படுவேன், நான் கடினப்படுத்துவேன். இன்னைக்கு நமக்கு விரோதமா மக்கள் எழும்பி வர்றாங்கன்னு சில கடினங்களை கர்த்தரே அனுமதிப்பாரு. ஐயோ என்று நம்ம நினைப்போம், இது நல்லது. ஒருவேளை பார்வோன் அவங்கள நயமா பேசி கூப்பிட்டு எல்லாம் ஓடி போயிருக்கோம். கடினப்பட்டு அவன் பின்னாடி தொடர்ந்து வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி வந்து அவங்கள அழித்து போட்டார். வாசிங்க தேவ பிள்ளைகளை, 20ஆம் வசனத்தை வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் இவைகள் எவைகள்? 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதன். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரவேலி சேனைக்கு முன்னாடி ஒரு தூதன் நடக்கிறான். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் நமக்கு முன்னாடி யார் போவா? ஒரு தூதன் போவான். உன் கண்ணுக்கு தெரியாது. அவன் விலகி பாருங்க, தேவதூதன் விலகி என்ன செய்யறானா? அவர்களுக்கு பின்னாக நடந்தான். முன்னும் பின்னும் தேவக்கரம் நம்மை பாதுகாக்கிறது. முன்னும் பின்னும் தேவக்கரம் நம்மை பாதுகாக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. ஹல்லேலூயா! கர்த்தர் பாருங்க, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் தேவ தூதனை வச்சு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்போ ஒரு யுத்தத்தில் வல்லவரா இல்லையா? வல்லவர். வெற்றி சிறந்தாரா இல்லையா? வெற்றி சிறந்தார். மூன்றாவது, இந்த தேவன் யார்? யாத்ராகமம் 15:7 வாசிங்க. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். மூன்றாவது, இவர் நிர்மூலமாக்குகிறவர். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை அவர் நிர்மூலமாக்கினார். போதும் தேவ பிள்ளைகளே, நிர்மூலமாக்கி அது ஒன்றும் இல்லாம போயிடும். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், நல்லா கவனிச்சுக்கோ. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கியா? உனக்கு விரோதமா ஜனம் எழும்பும். உனக்கு விரோதமா உன் கூட இருக்கிறவனே எழும்புவான். உன் வீட்டார எழும்புவாங்க. கவலைப்படாத, கவலைப்படாத. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சொல்லுங்க. அவர்களை, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நிர்மூலமாக்குவார். மோசேக்கு விரோதமாய் கோராகு கோட்டம் எழும்பிச்சு, பூமி பழந்து அப்படி எடுத்துட்டு போயிட்டுங்க.
உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் நிர்மூலம். அன்னைக்கு கோராகுங்கிற கூட்டமே இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் பரிகாரியாக்கிய கர்த்தர் சத்துருவை நிர்மூலமாக்குகிறவர், சத்துருவை நிர்மூலமாக்குகிறவர். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை அழைத்த தேவன் அப்போ மகிமையாய் வெற்றி சிறந்தார். இரண்டாவது, அவர் யுத்தத்தில் வல்லவர். மூணாவது, நிர்மூலமாக்குகிறவர் உன் சத்துருக்களை. நான்காவதாக அவர் யார்? 15-11 வாசிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய. ஆமென். தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லைங்க. எந்த தெய்வத்துக்கும் அவருக்கு ஒப்பா ஒண்ணுமே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். ஏன் தேவர்களுக்கு அவருக்கு ஒப்பானவர் இல்லை? அதான் அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கே, பரிசுத்தத்தில் மகத்துவம். ஒரு தடவை நான் ஒரு குடிசை பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே அந்த வீட்டுல ஒரே சத்தம், சண்டை. அந்த வாசல நின்று கவனிச்சிட்டு இருக்கேன். உள்ள போவியாயின ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு. அந்த மனைவி வெளியே ஓடி வந்தா. என்னை பார்த்த உடனே, சிஸ்டர் சிஸ்டர், இந்த நியாயத்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா? கொஞ்சம் உள்ள வாங்க சிஸ்டர். நான் தயங்கி உள்ள போனேன். புருஷனை காணும். அந்த குடிசையில் என்ன, ஒரு சின்ன கிச்சன் மாதிரி ஒரு சின்ன தடுப்பு இருக்கும், அடுத்தது ஒரு ரூம் இருக்கும், அதான் அவங்க வீடு. அவன் அந்த கிச்சன்ல போய் நின்றுக்கிட்டான். பொண்ணு சொன்னான், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, என் புருஷன் ஒரு கண்டக்டரா இருக்காரு, இப்போ அவரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நானும் என் பிள்ளைங்க நிலைமை என்ன? எங்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாராம். ஆனா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அவளோடையும் குடும்பம் நடத்த போறேங்கிறாரு. இந்த வருமானத்துல எங்களையே காப்பாற்ற முடியல, எங்களுக்கே கஷ்டம், இனி அவளையும் கல்யாணம் பண்ணா எங்க குடும்பம் என்ன நிலைமை? இப்போ புருஷன் மெதுவாக எட்டி பார்த்தான். என்னப்பான்னு கேட்டேன். இது என்னப்பா, இது நியாயமா? ஒரு மனைவி தானே இருக்கணும். உடனே அவன் சொன்னான், ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிச்சான். மேடம், நீங்க கும்பிடுற அந்த இயேசு சாமி அவரு பரிசுத்தம். நான் கும்பிடுற என் தெய்வத்துக்கு 2 பொண்டாட்டி இருக்கு, என் தெய்வத்துக்கே 2 பொண்டாட்டினா நான் ஏன் வச்சுக்க கூடாதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இந்திய சட்டத்திலே ஒரு மனைவி, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தானே, அப்ப சட்டத்துக்கு கீழ்ப்படி. உன் வாயினால தானே சொன்னான் உங்க இயேசு சாமி பரிசுத்தம் உள்ளவர்னு. அந்த பரிசுத்த தேவன்ட்ட வா. ஒரு மனுஷனே 2 பொண்டாட்டி வைக்க கூடாதுங்க. நீ அந்த தெய்வத்தை வச்சு பார்த்துக்கிட்டு என் தெய்வத்துக்கு 2 பொண்டாட்டிங்கிறிய, நீ பாத்தியா தெய்வத்துக்கு 2 பொண்டாட்டி இருந்தத? இல்ல 2 மனைவி வச்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல கணவனா இருக்க முடியாது, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்க முடியாது. 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறதெல்லாம் தள்ளி வச்சிரு. நம்ம மனுஷங்களே ஏத்துக்க மாட்டேங்கப்பா. அதை யோசிச்சு அப்படியே இருந்தான். உன் வருமானத்துல இப்பவுமே கடனெல்லாம் வாங்குற, பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டப்படுற, இப்போ இன்னொரு பொண்ணை கட்டி அவளுக்கும் பிள்ளை பிறந்து அதெல்லாம் யார் பாப்பா? இல்லை அவள் வேலைக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் இந்திய சட்டம் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, அதனால தான் தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தெளிவாக. அது வரைக்கும் கூட எனக்கு தெரியல. அவன் அந்த போட்டோவை கொண்டு வந்து காமிச்சவன் சொன்னான். நான் சொன்னேன், அப்பா ஏசப்பாவே ஏற்றுக்கொள்ளப்பா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். நீ துதிச்சு பாரு. அந்த தேவனை துதிக்க 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 ஒரு பயம் கலந்த ஒரு வல்லம் உனக்குள்ள கடந்து வரும். துதிக்கும் பொழுது ஒரு பயப்படத்தக்கவராய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறவர். அப்போ
முதல்ல அவர் வெற்றி சிறந்த தேவன், இரண்டாவது யுத்தத்தில் வல்லவர், மூணாவது நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குறவர், நாலாவது தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் இல்லை. ஏன்? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அதிசயங்களை செய்கிறவர். ஐந்தாவது இவர் யார்? யாத்ராகமம் 15:13 வாசியுங்கள். யாத்ராகமம் 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. ஐந்தாவது நம்மளை வழி நடத்தினார் அவருடைய பலத்துல தான். அவருடைய பலம் இல்லைன்னா நம்ம நிற்க முடியுமாங்க? நடத்த முடியுமாங்க? நான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா நம்மளை அந்த அன்புல அப்படி ஈர்த்து கொண்டு போறார். மீட்டு கொண்டதோடு நம்மளை விட்டுல. நிறைய பேர் போயிருக்காங்க, வியாதி சொஸ்தமானவங்க எல்லாம் 4 கிலோ வந்திருக்காங்க. ஏசப்பா சுகம் கொடுத்தாரா, ஒரு காணிக்கை போடுறோமா, போயிடுறோம். என்ன வழி நடத்தினாருங்க, என்னை என் தேவன் வழி நடத்தினார். அவர்தான் தேவன் என்பதை அவருடைய பலத்தினால் எனக்கு வழிகாட்டினார். அவர்தான் என்னை மீட்டு கொண்டார் என்று தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் வழி நடத்த தவறி போயிருக்காங்க, கர்த்தருடைய வழி நடத்தல விட்டுட்டு ஓடி இருக்காங்க. என்ன வந்தாலும் என் அப்பாவை துதிப்பேன், யார் கைவிட்டால் என் அப்பாவை நான் துதிப்பேன், அவரை நான் போற்றுவேன். இதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீயும் நானும் கர்த்தரோடு ஐக்கியப்பட, அவருடைய வல்லமையில ஐக்கியப்பட கர்த்தர் உனக்கு உதவி செய்ய. அப்போ நல்லா கவனிங்க. ஆறாவது, நம்மை பலத்தினால வழி நடத்துறார். மனுஷன் நடத்த முடியாதுங்க. நான் என் மகன்கிட்ட கூட சொல்வேன், நான் எல்லாட்டையும் சொல்வேன், என்ன ஒரு மனுஷன் நடத்தலை, அவரே நடத்துகிறார். காலையில் கரெக்டாக 4:30 எழுப்பி விடுவார். எத்தனை மணிக்கு, 2 மணிக்கு படுத்தாலும் சரி, விடிய காலம் 1 மணிக்கு படுத்தாலும் சரி, 4:30 மணி அந்த முழிப்பு வரும். மணி பார்த்தா கரெக்டாக 4:30, 4லேருந்து 4:30க்குள்ள எழுப்பி விடுவார். அவருடைய சத்தம் கேட்கும், அது கவனமாக அந்த ஆத்துமா கேட்கும், இந்த ஆவி எழும்பும். தேவப்பிள்ளையே அப்போ வழி நடத்தியிருக்கார். அதனால தான் 41 வருஷம் பெறலாம இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். எனக்கு யார் சொல்லிக் கொடுக்கறதா? எங்கள் அம்மா அப்பா ஹிந்து, எங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் யாரும் எங்கள் பக்கத்தில் கூட கிடையாது. அவரே என்னை வழி நடத்தினார். இன்றைக்கு வரைக்கும் அநேகரை கொண்டு வரும்படி, அநேகரை இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, பாவ பழக்கங்கள் விடுதலையாக்கும்படி தேவன் என்னை பலமாய் வழி நடத்துகிறார். தேவப்பிள்ளையே, இப்பொழுது நாம் அடுத்தபடியாக வாசிக்க வேண்டியது யாத்ராகமம் 15:17 வாசிங்கள். யாத்ராகமம் 15:17. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். வழி நடத்தினார், இப்பொழுது நாட்டுவீர். நாட்டுவீர், நம்மளை ஒரு இடத்துல நட்டு வைக்கிறாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய பரிசுத்தத்தில் பர்வதத்துல நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வாசம் பண்ணுறதுக்கு நியமித்த அந்த ஸ்தானமாகிய அந்த சுதந்திரத்தின் பர்வதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளெல்லாம் இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் நாட்டி இருக்கிறார்ல. நம்ம எப்படி இருந்தோம்? அவர் அறியாமல் இருந்தோமே. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலையே. என் குடும்பத்தில் இன்னும் யாருமே இந்த ஆண்டவரை உணர முடியலையே. நான் உணர்கிறேனே, அறிகிறேனே, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை நாட்டி இருக்கிறார். விழுந்து போய 41 வருஷமும் கர்த்தருக்கு என்று நிற்க, அப்படி நாம மகிமை கண்டு நிற்க. தேவப்பிள்ளையே, 9ஆம் கிளாஸ்ல ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன். 81ஆம் வருஷம் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன். இத்தனை வருஷங்கள் 81ல் எனக்கு சுகம், 83ல் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்.
அந்த தேவன் தான் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னை நாட்டுகிற தேவன், பிடுங்கி போடுகிற தேவன் அல்ல. அவர்தான் உன் பரிகாரி. ஏழாவதாக இவர் யார்? யாத்ராகமம் 15:18 வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களாகிய ராஜரீகம் பண்ணுகிறார். ஏழாவது இவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர்தான் இவர்தான் ராஜரீகம் பண்ணுகிறவர். தேவப்பிள்ளையே, ராஜரீகம், ராஜாக்களுக்கு விட மேல அவர்தான் பரிகாரி. அப்ப இந்த பரிகாரியாகிய தேவன் நமக்கு வேணுமா வேண்டாமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ற, அப்போ உன் வாழ்க்கையில எப்படி இருக்கிற? அவரை உணர்ந்து கொள், அறிந்து கொள். அப்போ தேவ பிள்ளைகளை 7 விதத்துல பார்த்தோம். பரிகாரியாகிய தேவன் இவரே. வெற்றி சிறந்த தேவன், யுத்தத்தில் வல்லவர், உன் சத்துருக்களை நிர்மூலமாக்கினவர். 4வது, தேவர்களுக்கு இவரை போல ஒப்பானவர் இல்லை எந்த தேவர்களையும். ஏன்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். 5வதாக, நம்மளை பலத்தில், அவருடைய பலத்தில் நடத்துகிறார். நம்ம பலத்திலாம் போகவே முடியாது. வழி நடத்துகிற தேவன் பலத்திலே. 6வது, தேவப்பிள்ளையே, அந்த தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை நாட்டுகிறவர், பிடுங்கி போடுகிற தேவன் அல்ல, வழி நடத்துகிறவர். நம்மளை அந்த பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு நாட்டுகிறார். 7வது, ராஜரீகம் பண்ணுகிறார். இவர்தான் என் பரிகாரியாகிய தேவனே. இந்த 7ஐ சொல்லி பாரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில பரிகாரமாக பல காரியங்கள், மாறாவின் கசப்பு மாறினது போல உன் வாழ்க்கையின் கசப்புகள் மாறும். ஆமென். உனக்கு உதவி செய்ய வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப பரிகாரியாகிய தேவன் நமக்கு இருந்தா என்ன நன்மை? இப்ப மறுபடியும் யாத்ராகமம் 15:26 வாசிங்க. கவனமா கேட்கிறவங்களுக்கு பார்வைக்கு செம்மையானவை செய்கிறவர்களுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்கிறவர்களுக்கு. அப்ப பாருங்க, இவர் பரிகாரியாகிய கர்த்தராய் இருந்தா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணார். அல்லேலூயா. எவ்வளவு வியாதி வாசிங்க. உபாகம் 28:27 வாசிங்க. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பொருட்களினாலும் மூல வியாதினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். அப்ப பாருங்க, எகிப்தியருக்கு இந்த சொறி, சிரங்கு, மூல வியாதி இதெல்லாம் உனக்கு வராது. இந்த வியாதிகள் வந்தாலும் உன்னை விடுவிக்கிற தேவன் சொல்றார். அப்ப பரிகாரியாக இருந்தார். எகிப்தியருக்கு வந்ததுதான் சொரங்கு, இந்த மூல வியாதி, இந்த கொப்பளம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். 2வது ஆசீர்வாதம், உபாகமம் 28:60 வாசியுங்கள். நீ கண்டு பயந்து எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். இனி கண்டு பயந்த என்னென்ன வியாதி இல்லாம வந்துச்சு அவங்களுக்கு. நீ பயந்த வியாதிகள், இன்னைக்கு கூட கொள்ளை நோய் எவ்வளவு இருக்கு, அவை எல்லாவற்றையும் மாற்றுவார். நீ பயப்படுற, ஐயோ இந்த பயந்து உலகத்துல என்னென்னையோ கொடிய வியாதி இருக்கோ, அதெல்லாம் கர்த்தர் வாதிக்கிற எகிப்தியர்களை வாதிச்சாரு, அது உனக்கு வராது. இந்த எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். இப்ப யாத்ராகமம் 15:27 வாங்கம்மா. யாத்ராகமம் 15:27. பின்பு பரிகாரியாகிய கர்த்தர் இருக்கும் பொழுது இந்த எகிப்தியருக்கு அந்த வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்னவர், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வனாந்திர வாழ்க்கை மாறும், கசப்புகள் மாறும், தண்ணீர் இல்லாமல் நடந்த நிலை மாறும். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எகிப்திற்கு வருந்த எந்த வியாதியும் உனக்கு வர பண்ணார். ஏன்னா அவர் உன் பரிகாரி.
இரண்டாவது அவரை ஏலிமுக்கு கூட்டிட்டு வருவார். கர்த்தரின் பரிகாரியா இருந்தா இந்த ஏலிமுல என்ன இருக்கு? அடுத்த என்ன வாசிங்க. அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, 70 பேரீச்ச மரமா, 12 நீரூற்றா. மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஒரு குளிர்ச்சி, ஏதேன் தோட்டத்தை போல ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். பரிகாரியாகிய கர்த்தர் இருப்பாரண்டா. தேவன் உனக்கு ஒரு நிறைவான ஒரு நீரூற்று உள்ள இடம், பேரீச்சம்பழம், உன்னுடைய பசி எல்லாத்தையும் அடக்கக்கூடிய, ஒரு பசியை போக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு திருப்தியான இடத்துக்கு அந்த ஏலிமுக்கு உன்னை கூட்டிக் கொண்டு வருவார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம பார்த்தோம், பரிகாரியாகிய தேவன் எப்பொழுது பரிகாரியா இருக்கிறார்? யாருக்கு இருக்கிறார்? அந்த தேவன் யார்? அவர் அப்படி இருந்தால் 3 காரியம். நம்முடைய சரீரத்துல எகிப்திற்கு வந்து வியாதி வராது. ஏலியும் நம்முடைய ஆத்துமா ஒரு திருப்தியான இடத்துக்கு வரும். நம்முடைய ஆவி அங்கே களி கூறும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேளையிலே தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம்மோடு கூட அசைவாடுகிறவராய் இருக்கிறார். அவருடைய கரத்திலே நாம நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆம் தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்ட தேவ பிள்ளையே, மகிமை மாட்சிமை நிறைந்த இந்த தேவனை நீ மகிழ்வுடன் தொழுதிடு. எந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்தாலும் பரிகாரியாகிய தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். என் பரிகாரி என் தேவன், என் இயேசு என்று சொல்லு. அவர் உனக்கு உதவி செய்வார். வியாதியோடு, கஷ்டத்தோடு, பாடுகளோடு இதே வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் வியாதிகள் நீங்கும், உன் கண்ணீர் மாறும், உன் கவலைகள் மாற்றப்படும். பரிசுத்த தேவன் உன் பரிகாரி. உலகத்தின் பாதையில் ஓடிடாத, பரிகாரம் என்று எங்கெங்கே ஓடாத, விக்கிரங்களை நாடாத, துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காத, பாவிகளுடைய வழியில நிற்காத. அப்படி சமூகத்தில் நில்லு. சகல இருதய வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். வெற்றி சிறந்த தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி வெற்றி சிறங்கப்பா. கிட்னி ப்ராப்ளம் மறையட்டும், கால் வியாதிகள் மறையட்டும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அகன்று போகட்டும். சகல சுகர் வியாதிகளும் பிரஷர் வியாதிகளும் இப்பொழுதே மறையட்டும். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நல்ல பிதாவே, ஆமேன். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆம் தேவ
உன்னத தேவன் அவர் தான். உன் வாழ்க்கையில பரிகாரி நானேன்னு சொல்றாரு. உன்னத தேவன் நான் தான். சொல்லு. ஞானம் நிறைந்தவர். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் படிக்கிற தேவ பிள்ளையை கேளு. ஞானம் நிறைந்தவர். முழங்கால் யாவும் பாரில் முடங்கிடுதே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி உன் முழங்கால்களை முடக்கி கேளு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் தான் உனக்கு ஒரு வழியை காட்டணும். அவர் தான் உனக்கு இந்த போக்கை காட்டணும். அவர் தான் உனக்கு இந்த வியாதியின் சுகம் கிடைக்கணும். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனியங்கள் நிர்மூலமாகட்டும். எதிராய் வருகிற அத்தனை பேரையும் நிர்மூலமாக்குங்க. மோசேக்கு விரோதமாக எழும்பும்போது கோர்வாக கூட்டத்தை ஆண்டவரை அப்படியே விழுங்கி போட்டீங்களே. இந்த ஜனங்களும் எதிர்த்து வருகிற அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்களை பார்வோனையும் சேனையும் நிர்மூலமாக்குறது போல நிர்மூலமாக்கும். வியாதியின் கூறுகள் ஒளியட்டும். கால் ஆணிகள் மறையட்டும். நரம்பு பிரச்சனைகள் உள்ள வியாதியின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். சகல ஃபிட்ஸ் வியாதிகளையும் அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே. ஆண்டவரே, டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது மாரடைப்பில் செத்து போயிடுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல உட்கார்ந்தே செத்து போயிடுறாங்க. வாலிபன் மறிக்கிறான். கொள்ளை நோய்கள் ஆண்டு கொண்டிருக்கிற தேசத்திலே கர்த்தர் இறங்குவீராக. உடைய கிருபையின் கரங்களை நீட்டுவீராக. நீர் பொறுப்படும். வியாதியில கஷ்டப்படுறவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. கேன்சர் வியாதிகள் அகண்டு போகட்டும். இருதய வியாதிகள் அகண்டு போகட்டும். கிட்னி வியாதிகள் மறையட்டும். தேவ கரம் பொறுப்பெடுக்கட்டும். உம்முடைய கரம் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமென். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அன்பு தேவனே, இதோ இந்த நாளிலே அப்பா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. அந்த தேவ வல்லமையின் தேவ கிருபை ஆசீர்வாதட்டும். என் வாழ்க்கையில எனக்கு பரிகாரமே இல்லையா? பாவத்திலே சிக்கிக்கொண்ட மக்களை கர்த்தர் விடுவீங்க. குடி போதை கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள், ஐயோ என் வாழ்க்கையில எனக்கு எப்படி விடுதலை? ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த பாவ இருளில் இருந்தவர்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஒளி நிறைவே அவளுக்கு கட்டளையிடுங்க. தேவ கரம் பொறுப்பெடுக்கட்டும். இயேசுவே ரட்சகர் என்பதை காணட்டும். உடைய கிருபையும் வல்லமையும் கட்டந்தாடட்டும். பரிசுத்தம் உள்ள தேவன் இப்பொழுது இறங்கி வருவீராக. இறங்கி வாங்க. தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. வேதியோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபித்து இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த 3 ஸ்டான்ஸாக பாதுலாமா? இதே மாற்றி மாற்றி போட்டுடலாம். இல்லை 100 பாட்டு பாடுவோமா? 100 ஸ்டான்ஸாக பாடிட்டா? பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன்
தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுவோம். ஆம் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழு. பரிசுத்த தேவன் நீர்தான். உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். உம்முடைய கற்பனைகளுக்கு கவனமா நான் கேட்பேன். உம்முடைய பார்வைக்கு நான் செம்மையானதை செய்வேன். உன் நியமங்களை கை கொள்வேன்னு சொல்லு. உனக்கு தான் ஒரு பரிகாரி. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு பரிகாரி. எய்த்திற்கு வந்த வியாதிகள் ஒன்று உனக்கு வராது. சுரங்கு, கொப்பளம் எதுவும் வராது. உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உனக்காக யாவையும் செய்கிறவர். ஏலிமுக்கு நீ வருவ, நீரூற்றுகளை நீ பார்ப்ப. அங்கே உன் ஆத்துமா கம்பீரமாய் களி கூறும். அப்படியே கரத்தில் ஒப்பு கொடு. இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் செய்தியை கேட்கும் பொழுது, ஆண்டவரே, பரிகாரமாகிய நீர் யாருக்கு எப்பொழுது? அந்த பரிகாரியாகிய தேவன் யார்? 7 விதத்தில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறீர். 3 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறீர். எங்கள் சரீரத்தில் கொடிய வியாதிகள் வராது. எங்கள் ஆத்துமா ஏலிமுக்கு வரும். அங்கே நீரூற்றுகளும் ஆண்டவரே பேரிச்ச மரங்களையும் கண்டு எங்கள் ஆவி கம்பீரிக்கும். ஹல்லேலூயா. வனாந்திரம் மாறும், வனாந்திரம் மாறும். எங்கள் பிரயாணம் செழிப்பாய் மாறும், நிறைவாய் மாறும். பொறுப்படும் நல்ல பிதாவே, ஆமேன்.